ஸோ குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பேங்க் நிஃப்டி நான் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் நம்மளோட பாக்ஸ்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருந்திருக்கு. எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணியிருக்கீங்க? கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போகும். மார்க்கெட் போகவே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ். ஓகே, உங்கள் முன்னாடி இருக்கிறது 15 மினிட்ஸோட கேண்டில். ஸோ திஸ் இஸ் கால் த பர்ஃபெக்ட் அனாலிசிஸ், பர்ஃபெக்ட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அவர் கோர்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், நீங்களாம் வெயிட் பண்ணி என்கிட்ட கேட்ட கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வாட்டி நான் கோர்ஸில் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கேன், பிகாஸ் என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் 200%, 100 இல்லை 200% கேரண்டி கொடுக்குறேன் ஃபார் மை ஆப்ஷன் பையிங் கோர்ஸ். ஆப்ஷன் பையிங் 200% கேரண்டியோட. இந்த இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த கோர்ஸும் தேவைப்படாது. திரும்ப சொல்கிறேன், வேறு எந்த கோர்ஸும் தேவைப்படாது. இதுக்கு விட்டால் மேலே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் டீப்பாக போகும். பட் இந்த கோர்ஸ் விட்டால் உங்களுக்கு வேறு எந்த கோர்ஸும் தேவைப்படாது. யார்கிட்டையும் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இந்த கோர்ஸ் எந்த ரெக்கார்டிங்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆன்லைனில் நீங்களும் நானும் மீட் பண்ணி நம்ம கற்றுக்கிற ஒரு கோர்ஸ். ஓகே, பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு அட்வான்ஸ் வரைக்கும் நான் போக போகிறேன். ப்ரொஃபஷனல் வராது, அட்வான்ஸ் வரைக்கும் போகிறோம். அதாவது நீங்கள் வந்து 90% உங்களோட இதை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. வெறும் 10% நான் வந்து உங்களுக்கு வந்து வெறும் ப்ரொஃபஷனலில் இருக்குது. ஓகே, அது ஒரு பெரிய எதுவும் கிடையாது, டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. போக போக அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுக்குறேன். 200%. ஓகே, ஸோ உங்களோட வெயிட் வந்து ஓவர். இந்த கோர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய்ட்டு வேறு கோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கோர்ஸில் அவ்வளோ சிம்பிள் டெக்னிக்ஸாக முடிச்சிருவேன். லைவாக காட்டுவேன், லைவாக ஜாயின் பண்ணுவோம், லைவாக கற்றுப்போம். ஏன்னா நிறைய கொரிஸ் வருது, சார் நான் வந்து கற்றுக்கிறேன் பட் ஆனால் அப்ளை பண்ண முடியல. அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இந்த கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து உங்களுக்கு 2 months, அடுத்த 2 மாதம் உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுக்க போகிறேன். 2 months அலாங் வித் ஃப்ரீக்வெண்ட் டவுட் செஷன். இந்த 2 மாதம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பப்பெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நானே உங்களுக்கு வருவேன், டவுட் செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் டவுட். ஸோ கோர்ஸில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம், கம்மிங் பேக் டு. ஸோ நம்ம கோர்ஸை கவர் பண்ணுறது மார்க்கெட் சைக்காலஜி அண்ட் டெக்னிக். எல்லாரும் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஆனால் உங்களோட பேராசை, க்ரீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. வருது, இன்னும் வேணும் பண்ணி நீங்கள் லாஸ் எடுக்கிறீங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த டெக்னிக் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. ரைட்? எப்படி மார்க்கெட் ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது, எப்படி உங்களை ட்ராப் பண்ணுறாங்க, அந்த ட்ராப் டெக்னிக் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு. அதான் சொல்லுவாங்களே, ஒரு விஷயம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முன்னாடி, ஒரு லாங்குவேஜ் பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு பாஷை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க கெட்ட விஷயம் தான் நம்ம கற்றுப்போம். அதுதான் நான் நார்மலாக நடக்கிறது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ட்ராப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ எப்படிலாம் ட்ராப்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் எப்படி எடுக்கலாம்னு தெரிஞ்சிடும். அண்ட் தேர்ட் திங், இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு பெரிய தியரி இருக்குது. லைவ் எக்ஸாம்பிளோட அந்த தியரிஸை நான் காட்டுவேன். ஓகே, ரைட்? லைவ் எக்ஸாம்பிள்ஸோட நான் காட்டுவேன். அண்ட் ஃபோர்த்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம், ஹவு டு ஃபைண்ட் கரெக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்படி நம்ம ஒரு கரெக்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகே, நிறைய பேர் ஏதோ லைன் போகிறீங்க, இது போட்டால் சப்போர்ட்ன்றீங்க, இது போட்டால் ரெசிஸ்டன்ஸ்ன்றீங்க. பட் எப்படி அந்த கரெக்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, யூஸிங் டிஃப்ரெண்ட் தியரிஸ். ஓகேவா? எல்லா தியரி வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ், ஒரு ஆப்ஷன் பையரோட டூல்ஸ், நாட் ஆப்ஷன் செல்லர், ஆப்ஷன் பையரோட டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ்ன்றதை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஓகே, 6, ஐடென்டிஃபை த ரைட் பையர் என்ட்ரி கேண்டில். எத்தனை பேருக்கு பையர் என்ட்ரி கேண்டில் தெரியும்? ஓகே, கேண்டல்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஷூட்டிங் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார், இப்படி வந்தால் எப்படி போகும், அப்படி வந்தால் அப்படி போகும். எத்தனை வாட்டி மார்க்கெட்டில் லைவ்ல நடந்திருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். எத்தனை வாட்டி மார்க்கெட்டில் நீங்கள் படித்தது அப்படி நடந்திருக்கு, எத்தனை வாட்டி அப்படி கப்பை வந்து பார்த்துட்டு ஹேண்டில் பார்த்துட்டு மேலே போயிருக்குது. இது எல்லாம் புக் நாலேஜ். ஆனால் உங்களுக்கு லைவ் நாலேஜ் நான் கொடுக்குறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஃபைண்ட் த ரைட் என்ட்ரி. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபைண்ட் த ரைட் என்ட்ரி. இதெல்லாம் பார்த்துட்டு ரைட் பையர் என்ட்ரி ஆனப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அது எந்த இடத்துல எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், எல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன். ஓகே, ஜாயின் பண்ணுங்கள். ரைட் எக்ஸிட், எங்கே எக்ஸிட் பண்ணணுன்றது கூட நான் சொல்லி தருவேன். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க, எங்கே எக்ஸிட் பண்ணணுன்றது நான் சொல்லித்தருவேன். ரைட் என்ட்ரியும் நான் சொல்லித்தருவேன், ரைட் எக்ஸிட்டும் நான் சொல்லித்தருவேன். ஸ்டே டியூன்ட், என் கூட இருங்க. ஓகே, அதே மாதிரி எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாரும் வைக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறீங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ நான் என்ன பண்ணுறது, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே வருத்தத்தில் இருக்கீங்க. ஆனால்
சிம்பிள் ரூல்ஸ்ல சிம்பிளா சொல்லி தந்துருவேன். ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும்? இத மட்டும் வச்சிருங்க. எக்ஸிட் ஆயிருங்க. அவ்வளோதான். வேலை முடிஞ்சுச்சு. ஓகே. அதே மாதிரி சப்போஸ் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நீங்க எதிர்பார்க்காத மாதிரி அதாவது நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க மார்க்கெட் மேல போகணும். ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் போயிருச்சு. அந்த டைம்ல எப்படி ஃபயர் ஃபைட் பண்ணணும்? ஆப்ஷன் பையிங்ல எப்படி அந்த ஃபயர் அதுலேருந்து எப்படி நீங்க சேஃபா வெளிய வரணும்? அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டா போனா, அத நான் சொல்லி தர போறேன். மெயின் அதுதானே. உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல முக்கியமான தியரி சொல்லிட்டேன். கேண்டில் என்ட்ரி சொல்லிட்டேன். எங்க எக்ஸிட்ன்னு சொல்லிட்டேன். டார்கெட் சொல்லிட்டேன். ஸ்டாப் லாஸும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன இருக்கு மார்க்கெட்ல? இதுக்கப்புறமும் நெறைய இருக்கு. நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஏன்னா, என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முடிய போகுது. ஓகேவா? ஸோ, ஒரு டிகேடா நான் வந்து இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன். நெறைய விஷயம் நான் உங்களுக்கு கத்துக் குடுக்க போறேன். நீங்க நீங்க பே பண்றதோட அதிகமா தான் இருக்கும். நீங்க கத்துக்கிறது. அத மட்டும் நான் கேரண்டியா சொல்லுவேன். ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டூ டிஃபரெண்ட் இண்டிகேட்டர்ஸ். என்னென்ன இண்டிகேட்டர்? இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். எது யூஸ் பண்ணணும்? இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூல ஆயிரக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்குது. சம்மந்தமே இல்லாம ஆயிரக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்கும். ஒண்ணும் இல்ல நீங்க இண்டிகேட்டர்ல போயிட்டு ஏன்னு நீங்க வெறும் டைப் பண்ணீங்கன்னு வைங்களேன். ஜஸ்ட் போயிட்டு இண்டிகேட்டர்ல போயிட்டு வெறும் ஏ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிவி அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்க. இங்க பாருங்க. ஏடிவி எவ்வளோ இருக்கு பாருங்க. இவ்வளோ இண்டிகேட்டர். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000, 20,000 இண்டிகேட்டர் இருக்கு. இவ்வளோ இண்டிகேட்டருமா மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க நெறைய பேர் இந்த ஒரு ஒரு இண்டிகேட்டரும் வச்சு அந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி போட்டு வியூஸ், லைக்ஸ் எல்லாம் வாங்குறேன். பட் அது ஆக்சுவலா மார்க்கெட்ல யூஸ் ஆகுதா? அவ்வளோ இண்டிகேட்டர் யாரும் யூஸ் பண்ணுவாங்களா? எந்த இண்டிகேட்டர் எப்போ யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? எத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்? அது எல்லாம் நான் கத்துக் குடுப்பேன். ஸ்டே டியூன்ட் வித் மீ. ஓகே. ஸோ பர்சனல் இண்டிகேட்டர் என்னோட பர்சனல் இண்டிகேட்டர் செட்டப் நான் அதுவும் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். நான் டெய்லி கோடிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் கோடிங் ஓடிட்டு தான் இருக்குது. ரைட். அண்ட் முடிஞ்சிச்சுன்னா ஐ வில் கிவ் தட் ஆல்சோ. ஓகே. பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டாக் ஆப்ஷன் டெக்னிக் என்ன? எப்படி ரைட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது? எத்தனை பேர் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க? என்ன சார் நான் ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் எப்போவுமே நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். ப்ராஃபிட் பண்ண முடியல. லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் டெக்னிக் நான் கற்றுக் கொடுப்பேன். ரைட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணவும் நான் கற்றுக் கொடுப்பேன் ஃபார் இன்ட்ராடே அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ இன்ட்ராடேல ரைட் ஆப்ஷன் நான் உங்களுக்கு இது பண்ணி தருவேன். ஒன் ட்ரேடிங் செட்டப் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ட்ரேடிங்கில் என்ன செட்டப் இருந்தால் நீங்கள் அதை வாட்ச் பண்ண முடியும், எந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே. டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், டைம் ஃப்ரேம் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் இதுவும் நான் சொல்லி தர போகிறேன். நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். நிறைய விஷயம். இட்ஸ் அ பல்க் ஆஃப் திங்ஸ். ஓகே. நல்லா பாருங்க. அதுக்கடுத்து ஹைக்கனஷி அண்ட் ரெங்கோ டெக்னிக்ஸ் முக்கியமான டெக்னிக். ரெங்கோ டெக்னிக் ஜாப்பனீஸ் கேண்டில் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஹைக்கனஷி டெக்னிக்ஸ் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், சேஃபாக ட்ரேட் பண்ணுறது எப்படி ட்ரேட் பண்ணணும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அலாங் வித் செட்டப்ஸும் கொடுக்க போகிறேன். கூடவே உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிஃப்டியும் இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது. நீங்கள் நார்மல் ஸ்டாக்ஸையும் இதை வச்சு நீங்கள் பை பண்ணலாம். ஒன் சீக்ரெட் பிடிஎஸ்டி திங். எத்தனை பேர் பிடிஎஸ்டி எடுக்க முடியாமல் தலையில் கை வச்சு இன்றைக்கி மேலே போகணுன்னு கீழே வந்திருக்கோம், கீழே வந்துட்டுனா மேலே போகும். ஸோ எத்தனை பேர் பிடிஎஸ்டி நீங்கள் எடுத்து லாஸ் பண்ணியிருக்கீங்க? நான் ஒன்றும் சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு பிடிஎஸ்டி நான் சொல்லி கொடுக்குற பிடிஎஸ்டி வச்சு எடுத்தாலே உங்களுக்கு 100% ப்ராஃபிட் வரும். 99 கூட இல்லை, 100%. லைவாக நான் காட்டுவேன். நீங்கள் கூட ஜாயின் பண்ணும்போது அந்த லைவ் ப்ரூஃபை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். லைவாக காட்டுவேன். திரும்ப சொல்ல லைவாக காட்டுவேன். சேஃபாக எப்படி வருதுன்னு காட்டுவேன். நம்ம ஸ்டூடெண்ட்டோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம குரூப்பில் கூட போட்டிருக்கோம். ஓகே. ஸ்டூடெண்ட்டோட போர்ட்ஃபோலியோ எவ்ரிடே க்ரீன் எக்ஸப்ட் ஒரே ஒரு ரெட். மந்தில் ஒரே ஒரு ரெட். நோ ப்ராப்ளம். ரைட். கமிங் பேக் டு அவர் கோர்ஸ். லைவ் மார்க்கெட் லேர்னிங். எத்தனை பேர் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சொல்லி தருவாங்க? கேண்டில்லாம் ஃபார்ம் பண்ண அப்புறம் கேண்டில் ஃபார்ம் ஆனப்பறம் இதை பாருங்கள் க்ரீன் வந்துருச்சு, கேண்டில் ஃபார்ம் ஆனப்பறம் ரெட் வந்துருச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் யோசிச்சு பாருங்கள். மார்க்கெட்டில் இந்த கேண்டில் பையிங் வந்துட்டாங்களா இல்லை செல்லர் வந்துட்டாங்களா, அதை வச்சு தான் கேண்டில் கலர் மாறும். ஓப்பன் ஆகும்போது எந்த கேண்டிலுக்கும் கலர் தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகும்போது எந்த கேண்டில் கலர் தெரியாது. பையர் வந்துச்சுன்னா தான் க்ரீனாக வரும், செல்லர் வந்துச்சுன்னா தான் ரெட்டாக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை. ஆனால் இதெல்லாம் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் வந்திருக்கா, செல்லர் வந்துட்டாங்க, க்ரீன் வந்திருக்கா, பையர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்படி தான் நினச்சிட்டு இவ்வளோ நாள் ட்ரேட் எடுக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. என்ன நடக்க போகுது, என்ன வர வாய்ப்பு இருக்குது, இது எல்லாமே நம்ம கிளாஸில் கற்றுக்க போகிறோம். ரைட். அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சொன்ன மாதிரி நான் 2 மாதம் உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுவேன். ஸோ ஏன்னா பிகாஸ் 2 மாதம் கழிச்சு நான் புது பேட்ச் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ புது பேட்ச் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட டெக்னிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குரூப்பில் இருப்பீங்க. வென் உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ கற்றுக் கொடுத்த அப்புறம் 2 மாதம் ஒரு கோர்ஸ் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும்போது
நீங்க தான் வந்து டைம் டு டைம் நோட்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் இந்த 2 மாசத்துல நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப டவுட் செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். இந்த 2 மாசம் ஏன்னா திரும்ப எல்லாரும் என்ட்ட கேட்கறாங்க. சார் நீங்க 2 மாசம் கழிச்சு எங்கள கண்டுக்கவே மாட்டீங்க. கண்டுக்க மாட்டேன்ல. ஹேண்ட் ஹோல்டிங் தான் கிடையாது. திரும்ப சொல்றேன். ஹேண்ட் ஹோல்டிங் டவுட் செஷன்ஸ் கிடையாது. நீங்க புது புது ஸ்ட்ராட்டஜி எங்கெங்கேயோ கத்துக்கிட்டு வருவீங்க. ஆனா அந்த இதுல எனக்கு டவுட் கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லி தர முடியும்? பிகாஸ் நான் அத ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்னா நான் திரும்ப சொல்றேன். எதனால அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகறதுக்கு 4 வழி இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்க வீட்டு வாசல் வழியா உள்ள போகலாம். பேக் சைடு வழியா உள்ள போகலாம். மேல இருந்து உள்ள போகலாம். ஓகேவா? ஸோ தேர் ஆர் சோ மெனி வேஸ். ஒரு ஊருக்கு போணும்னா கூட உங்களுக்கு 4 இல்ல 8, 10 வழி இருக்கும். ஓகேவா? நீங்க Google மேப்பே போட்டாலும் அதுவே கன்ஃப்யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒருத்தங்க ஒரு ட்ரேடர்கிட்ட நீங்க கத்துக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்கவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ல தான் மார்க்கெட்ட உங்களுக்கு வந்து கத்துக் குடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருக்குது. புரிஞ்சுக்கோங்க அத முதல்ல. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருக்கறனால, அவங்க டிஃபரெண்ட் வேஸா உங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க கத்துக்கிற வேஸ் எனக்கு தெரியாது. பிராக்டிகலா இதான் உண்மை. யாரோ ஒருத்தன் கத்துக்கிற வேஸ் எனக்கு தெரியாது. நான் ஒரு வேலைய ஃபாலோ பண்ணுவேன். அந்த வழி தான் அனலைஸ் பண்ணுவேன். அந்த வழி தான் ரிசர்ச்சும் பண்ணுவேன். அந்த வழி தான் நான் இண்டிகேட்டரையும் கோட் பண்ணுவேன். அந்த வழியில தான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸும் நான் குடுக்க போறேன். ரைட்டா? ஸோ எனக்கு மத்தவங்க பண்றாங்க எப்படின்னு தெரியாது. அதனால நான் அவங்கள தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. அவங்க அத ஃபாலோ பண்றாங்க அண்ட் தே ஆர் டேக்கிங் ப்ராஃபிட். நான் என்னோட வழிய ஃபாலோ பண்றேன். ஐ அம் டேக்கிங் எவ்ரி டே ஐ அம் டேக்கிங் 10-15% ப்ராஃபிட். எனக்கு வருது. உங்களுக்கே தெரியும். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க. ஹைக்கனேஷி ரெங்கோ டெக்னிக்ஸ் நான் சொல்றேன். 1 பிடிஎஸ்டி நான் சொல்லிட்டேன். லைவ் மார்க்கெட் சொல்லிட்டேன். இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ குடுப்பேன். அதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அது எப்படின்றத நான் சொல்லி தான் தருவேன். பட் ஆப்ஷன் செல்லிங் உண்டான கிளாஸ் இது கிடையாது. ஓகே. திரும்ப சொல்றேன். ஆப்ஷன் செல்லிங் உண்டான கிளாஸ் கிடையாது. பட் என்ன நடக்கும், என்ன பண்ணா எப்படி இருக்குன்றத ஒரு ஐடியா நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ரைட்? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்க்கு தனியா நம்ம கிட்ட வந்து ஒரு சார்ட் இருக்கு. ஓகே. நான் சார்ட் கூட ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அந்த சார்ட் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட் குடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இங்க இருக்கு. ஐ திங்க் இத பாருங்க. ஆப்ஷன் செல்லிங் டேபிள். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங் டேபிள் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங் டேபிள வச்சு நீங்க வேணா பண்ணுங்க. ஸோ அதே மாரி நம்ம பழைய ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் இருக்கோம். அவங்களுக்கும் நான் குடுப்பேன். ஸோ இத நான் போட்டு பண்ண ஒரு ஆப்ஷன் சார்ட். ஓகே. அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஓஐ டேட்டா. ஓஐ டேட்டா, ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும்? இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? ஏன்னா 1000 பேர் 1000 டேட்டா சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயின் Googleல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், YouTubeல போட்டீங்கன்னா, ஒரு 1000கணக்கான வீடியோ வரும். அதுல எது கரெக்ட்ன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவங்கவங்க மெத்தட்ல சொல்லி தருவாங்க. ஆனா எது ரைட்டான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏன்னா இது ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ கரண்ட்லி FIDIS யூஸ் பண்ற ஒரு வெர்ஷன். ஓகே. ஸோ அந்த ஒரு செஷன்னால டெஃபினட்டா நான் சொல்றேன். உங்களுக்கு இது இன்னமும் ஆசமா இருக்க போகுது. ரைட்? அண்ட் முக்கியமான விஷயம் எல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன்னா, ஓகே. நீங்க ஃபுல்ஃபில் ஃப்ளெட்ஜ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் எங்க சைட்லேருந்து சர்டிஃபிகேட்ஸும் நான் குடுக்குறேன். ஆஃப் ஆப்ஷன் பையிங் கோர்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஓகே. நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு உண்டான உங்களுக்கு கண்டிப்பா சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஓகே. ஹவெவர் இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுன்னா ஒரு டார்க் ஹெவன் ஒரு டீம், ஒரு ஃபேமிலியா நீங்க இருக்கீங்கன்னா, டெஃபினட்டா சொல்றேன். வெரி சூப்பர் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்க போகுது உங்க செஷன். கேரண்டீடா சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க கத்துக்கணும். ஏன்னா திரும்பவும் சொல்றேன். கிளாஸஸ் எப்போ கண்டக்ட் ஆகுது? கிளியரா எழுதிக்கோங்க. கிளாஸஸ் வந்து 18th மேலேருந்து 24th மே. 18th மேலேருந்து 24th மே. 18, 19, 20, 21, 22, 23, 24 7 நாள். 7 டேஸ் உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் ஆக போகுது. 7 நாள் கிளாஸ் நைட்டு. ஏன்னா எல்லாரும் ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நைட்டு 8:30 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் உங்களோட நான் லைவா ஜாயின் பண்ண போறேன். ஸோ 8:30லேருந்து 10:30 எங்கேயும் போயிடாதீங்க. என் கூட இருங்க. ஏன்னா இதுக்கு உண்டான நான் ரெக்கார்டிங்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு சீக்ரெட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட டீம் மட்டும் தெரிஞ்சா போதும். இல்லை என்னோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சா போதும் தான் நான் இருக்கேன். ஓகே. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ண முடியாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க சார், நான் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுங்க சார். என் ரெக்கார்டிங்னால நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரைட்? நானே உங்களுக்கு 1000 ரெக்கார்டிங்ஸ் இங்கே காமிச்சிருவேன். எனக்கு சில பேர் வந்து மற்றவங்க ரெக்கார்டிங்ஸே எனக்கும் போட்டு சார் இந்த மாதிரியும் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நான் வந்து மற்றவங்க இதை பற்றி நான் குறையும் சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி மற்றவங்க பண்ணுறது தான் கரெக்டு, இல்லை நான் பண்ணுறது தான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நான் பண்ணுறது தான் கரெக்டு, மற்றவங்க பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட வழியில் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. வெல் அண்ட் குட். ஸோ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 18th மேலே 24th மே 820 நைட்டு 8:30லேருந்து 10:30 உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்டிங் இருக்காது. சப்போஸ் இந்த 20 சிலபஸும் நான் கவர் பண்ண முடியலன்னா திரும்பவும் சொல்கிறேன், அடிஷ்னல் செஷன் இருக்கும். 24th மேக்கு அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். 25, 26, 27, 28. ஏன்னா உங்களில் நிறைய பேர் நியூவாக கூட இருப்பீங்க. உங்களில் நிறைய பேர் ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருப்பீங்க.
ஸோ அவங்க இவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து கொஞ்சம் சில்லியா இருக்கலாம். ஆனா, அவங்களும் ஒரு ஸ்டூடண்ட். அவங்களும் உங்க லெவலுக்கு கொண்டு வரணுன்றது தான் என்னோட விருப்பம். எல்லாரும் ஈக்குவலா நான் ட்ரீட் பண்ணணும். ஸோ, அதனால அவங்க யாரெல்லாம் நியூவா இருக்காங்களோ, ஃபர்ஸ்ட்டு இந்த மாரிலாம் பார்த்துட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வழி குடுப்போம். அவங்களே கொஞ்சம் முன்னேற ஒரு வாய்ப்பு குடுப்போம். ரைட்? ஸோ, நைட் உங்களுக்கு 8:30லேருந்து 10:30 வரைக்கும் இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு அடிஷனல் செஷன்ஸும் இருக்கும். சப்போஸ் இன் கேஸ் அந்த 24ஆம் தேதிக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, மேபி இன்னும் 4, 5 நாள் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, முதலே சொல்லிட்டேன். ரைட்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 20 மட்டும் தான். மேக்ஸிமம் சீட் நான் 20 தான். நான் அதிகமா வைக்க போறதும் கிடையாது. லாஸ்ட் டைம் மொமெண்ட்ல ப்ளீஸ் என்ட்ட கேட்காதீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் 1 மந்த் கிட்ட டைம் குடுத்துருக்கேன். இத பாருங்க. இன்னைக்கு 24th ஏப்ரல். உங்களுக்கு போட்டது 18th மே. 1 மந்த் டைம் குடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மொமெண்ட்ல தயவு செஞ்சு என்ட்ட கேட்காதீங்க. ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் பண்றேன். என்ட்ட சார் எப்பவுமே சீட்ஸ் ஃபுல்லாயிருது. ஓகே. ஸோ முதல்லே நீங்க உங்களோட சீட்ஸ புக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ கோர்ஸ் ஃபீ? கோர்ஸ் ஃபீ ஒன்லி 19,999. ஓகே. கோர்ஸ் ஃபீ இஸ் 19,999 ஒன்லி. ஏன்னா இது ப்ரொஃபஷனல் வெர்ஷன் கிடையாது. நான் ப்ரொஃபஷனல் வெர்ஷன்ற இதோட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ். அவங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் தெரியும். அவ்வளோதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. பட் அதோட நெறைய விஷயம் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் யாரா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட இதுல கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் டெஃபினட்டா சொல்றேன், இட் வில் பி a வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்டேட்டட் வெர்ஷன் நான் கத்துக் கொடுக்க போறேன். ரைட்? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கோர்ஸ் ஃபீஸ் இஸ் 19,999. ஓகே, 19,999 கோர்ஸ் ஃபீஸ். பேமெண்ட் டீடைல் என்னன்னு பாருங்க. இந்த மொபைல் நம்பர் 9916330358. இந்த நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் பண்ணுங்க. பேர் வந்து மிஸ் கீர்த்தி ஸ்ரீ, நம்மளோட ஸ்டாஃப். ஓகே. அண்ட் இவங்களுக்கு நீங்க இந்த நம்பர்ல கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் பண்ணிட்டு கைண்ட்லி ரிக்வெஸ்ட் பண்றேன், கைண்ட்லி உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை இதுல ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல இதே நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா உங்களோட சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நீங்க பே பண்றீங்க, ஆனா ஷேர் பண்ணலன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ சீட்ஸ் புக் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நான் பண்ணிட்டேன் சார், நான் வந்து அப்பவே பண்ணிட்டேன், எனக்கு இல்லைன்னா ஜஸ்ட் என்னை வந்து தயவு செஞ்சு என்கிட்ட query கேட்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா உங்க சீட்ஸை புக் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நான் எதுவும் என் கையில கிடையாது. பிகாஸ் டீம் அவங்களோட அட்மின் ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது ரீச் ஆகலைன்னா யாரெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தாங்க அவங்களுக்கு ரீச் ஆகும். எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா 21st ஆல்ரெடி நீங்க முன்னாடியே பே பண்ணியிருப்பீங்க. அந்த 21% லேட்டா சொன்னீங்கன்னா கூட அவங்களோட பேமெண்ட்டை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ஒன்லி வி ஹவ் 20 சீட்ஸ் லிமிட்டட் ஒன்லி. ஏன்னா நான் போர்ஷனும் முடிக்கணும், டைம்ல முடிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமுக்குள்ள தான் முடிக்கணும். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் மொமெண்ட்டில் நான் எந்த இதையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுத்த அப்புறமும் இல்லை எனக்கு இன்னும் டவுட் இருக்குது சார், நான் பண்ண முடியல, நோ ப்ராப்ளம். ஓகே. நம்மளோட டீம் இருக்குது, நம்மளோட டெலகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் லிங்க்ல இருக்க இதை பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லாங்குவேஜ், வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். ஓகே. கிளாஸஸ் வில் பி taught in Tamil. ஓகே. ஓகே. taught in Tamil. தமிழ் லாங்குவேஜில் ஓகே உங்களுக்கு நம்ம இந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. திரும்ப சொல்கிறேன், இந்த நம்பரை எழுதிக்கோங்க. 9916330358. டேட் எழுதிக்கோங்க, டைம் எழுதிக்கோங்க. நைட்டு எவ்ரிடே நைட்டு மீட் பண்ணுவோம் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஸ்பெஷலாக. ஓகே. அண்டு சம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்க வந்து ஈவினிங் காலேஜும் போகிறவங்க இருக்காங்க, இல்லை டே காலேஜ் போகிறவங்க இருக்காங்க, யாராக இருக்கட்டும். ஸோ இந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 20 சீட்ஸ் மேக்ஸிமம் அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் இஸ் 19,999. எல்லாமே புது வெர்ஷன். பிகாஸ் திஸ் வெர்ஷன் இஸ் அப்டேட்டட் 1.5 months முன்னாடி அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் எவ்ரிடே இங்கே உங்களுக்கு படித்த டீச்சர் வேணாம், டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்க டீச்சர் வேணும். நான் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ டெய்லி நான் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு பண்டிலாக வச்சு அதை நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் கேதர் பண்ண ரெடியாக இருந்தால் நீங்கள் உடனே உங்களோட கோர்ஸ் பே பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ரிக்வஸ்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். அண்ட் பிலீவ் மீ, நீங்கள் என்ன பிலீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் தரேன். ஒன்றுமே இல்லை, நான் என்ன சொல்லிட்டேன்ல, ஒன்றுமே இல்லாமல் அந்த பிடிஎஸ்டி மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும். யூ வில் பி ஆல்வேஸ் இன் ப்ராஃபிட். அந்த ஒரே ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்டே நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இது நீங்கள் கோர்ஸ் முடிச்ச அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். நான் வாங்கின ஃபீ, திரும்ப சொல்கிறேன், நான் இது வாங்கின இந்த ஃபீ ஆக்சுவலாக இந்த கோர்ஸ்க்கு இது வர்த்தா, இல்லை இதோட 10 times, அதாவது 10 timesன்னு சொல்கிறதோட அன்லிமிட், அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த நாலேஜ் உங்களுக்கு ஷேரே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸு நீங்களே எனக்கு உங்களோட queries எனக்கு கோர்ஸ் முடிச்ச அப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஐ நீட் அ ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. சொல்லப்போனால் இந்த கோர்ஸ் ஃபீயோட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் கற்றுக்கிறது. ஸோ தேங்க்யூ, பபாய், அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி லேர்னிங்.
and happy learning and happy trading to you all. See you all on board on இன்னைக்கு on 18th May, right? So till then, bye, take care, and happy trading from your professor.